அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமந்தி பூ தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சாமந்தி பூச்செடி நட்டிருந்தோம், அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூச்செடி வந்து பார்த்திங்கன்னா இப்போது நல்லா பூ வந்துட்டுருக்கு. இப்போ இந்த லேண்டு பக்கத்துலேயே நம்ம வந்து மறுபடியும் வந்து பூச்செடி நட போகிறோம். பூச்செடி நடணுன்றதுக்காக நல்லா தண்ணி விட்டு பைப் போட்டு தண்ணி விட்டு ஏர் ஓடுறதுக்காக நிலத்தை ஈரம் பண்ணி தயார் பண்ணி வச்சுருக்கோம். மழை இல்லாததுனால பைப்பு போட்டு கிணத்துலேருந்து மோட்ரு போட்டு தண்ணி எடுத்து ஸ்ப்ரிங்க்லர்லாம் போட்டு நிலத்தை ஈரம் பண்ணி வச்சுருக்கோம். நிலத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறத பூச்செடி நடணும் அப்படின்றதுக்காக. எதுக்காக நீங்கள் வந்து மறுபடியும் பூச்செடி நடுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து இப்போ பூ நல்லா வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல பூ வந்து ஸ்டாப் ஆன உடனே நம்ம புதுசாக நடப்போகிற புது தோட்டத்தில் வந்து பூக்கள் வர ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கு பேர் தான் வந்து அடுக்குமுறை விவசாயம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ இருக்க தோட்டத்தில் வந்து நமக்கு இப்போ பூ நல்லா வந்துட்டுருக்கு. அதிலேருந்து ஒரு இன்கம் வருது. இதில் வந்து ஸ்டாப் ஆன உடனே நம்மளுடைய புதுசாக போடக்கூடிய பூச்செடியிலேருந்து பூ வந்து வர ஆரம்பிக்கும். அப்போது இந்த செடியிலேருந்து இன்கம் முடிஞ்ச உடனே புதுசாக போட போகிற தோட்டத்துலேருந்து இன்கம் வர ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி இருக்க அந்த பூந்தோட்டம் வந்து எப்படி நம்ம லேண்டு ப்ரிப்பேர் பண்ணோம், எப்படி கால் போட்டோம், எப்படி பூச்செடி நட்டோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியல. இப்போ வந்து நம்ம புதுசாக நடப்போகிற பூந்தோட்டத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.